ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டின்னருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் எப்போல்லாம் குழந்தைங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக் ரெசிபியாகவும் நீங்கள் இதை கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டைமில் என்னடா பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு இந்த 10 மினிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் செஞ்சிடலாம். அதே சமயம் நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்சாகவும் பேக் பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா. இது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நறுக்கி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இதுக்கு தேவையான பொருள் ஒரு 3 முட்டை. இந்த 3 முட்டையுமே நீங்கள் உடச்சி ரெடியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் சால்ட்டு. இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் தோசை. ஆமாங்க, தோசையை வச்சு தான் நம்ம இந்த கொத்து தோசை செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு 3 தோசையை ஆல்ரெடி சுட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ எடுத்து வச்ச தோசையை இதை போல் நல்லா சின்ன பீசஸாக பிச்சு வச்சுருங்க. இப்போ நாம் இந்த கொத்து தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஆயில் கூடுதலாக தேவைப்படும். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லியை தவிர மீதி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கினா போதும், ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ரா ஸ்மெல் நல்லா போகணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா எல்லாத்தையுமே நம்ம கலந்து கொடுத்தாச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நீங்கள் அடுத்ததாக நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, உப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் தீயாமல் இருக்கும். இல்லைனா மிளகாத்தூள் தீஞ்சு நம்மளுக்கு கருகின வாடை வரும். இப்போ நல்லா இது எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துருங்க. இடையில உங்களுக்கு எண்ணெய் பத்தலைனா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி கொடுத்தாச்சு. இப்போ இந்த வதக்குனதை லைட்டாக அப்படி ஓரங்களில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சென்டரில் நம்ம முட்டை பொரிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம 3 முட்டை எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த 3 முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம், தக்காளி மசாலாவோட சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுக்கணும். முட்டை முதல்ல நாம் லைட்டாக வேக விடலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த போல் நீங்கள் கரண்டி வச்சுட்டு நல்லா லைட்டாக அப்படி ஸ்க்ரம்பிள் பண்ணி விடுங்க. அப்படி பொரிச்ச மாதிரி விடுங்க. இப்போ நாம் அந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது முட்டை, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியன்ட் தோசை தான் நாம் இதில் சேர்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பிச்சு வச்சுருந்த இந்த 3 தோசையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நீங்கள் உங்களால் கரண்டியால் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முதல்ல எல்லா மசாலா பொருட்கள், இந்த தோசை இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நாம் கொத்த போகிறோம். அந்த பரோட்டாலாம் கொத்துவாங்கள்ல அந்த மாதிரி நாம் கரண்டி வச்சுட்டு கொத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது போல் நல்லா கரண்டி வச்சுட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்கள்கிட்ட 2 ஃப்ளாட்டான கரண்டி இருக்கணும். நம்ம தோசை சுடுவோம்ல அந்த மாதிரி கரண்டி இருந்ததுன்னா நாம் 2 கரண்டி எடுத்துகிட்டு 2 கையிலையும் வச்சுட்டு நல்லா கொத்தணும். நான் இந்த மாதிரி 2 கரண்டி எடுத்திருக்கேன். நல்லா இது போல் நீங்கள் கொத்துனீங்கன்னா அந்த தோசை எல்லாமே நல்லா பொடியாகி நம்மளுக்கு அந்த தோசை பொடி மாசம் ஆகிடும். இதில் நீங்கள் தோசை தான் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. சாப்பிடும்போது கூட அந்த டேஸ்ட் உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். உங்களால் எந்த அளவுக்கு கொத்த முடியுமோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா கொத்தி எடுத்துருங்க.
ஃபைனலாக நாம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கொத்து தோசை செமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட குழந்தைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். நீங்கள் லஞ்ச் பேக் பண்ண முடியாத டைமில் சட்டுன்னு இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸாகவும் நீங்கள் பேக் பண்ணி அனுப்பலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். தோசை சேர்த்துருக்கிறதுனால காஞ்சி போனது அப்படிலாம் எதுவுமே இருக்காது லஞ்ச் பாக்ஸில். இதை ஒரு தட்டில் நீங்கள் சூப்பராக சர்வ் பண்ணிவிட்டு எந்த ஒரு சைடிஷ்ஷுமே இல்லாமல் நீங்கள் சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த கொத்து தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய சிம்பிளான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ப்ளேலிஸ்ட் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி டேஸ்ட்டாக குயிக்காக செய்யலாம் அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விஜி.